லாஸ்ட், மன்னிக்கிற தன்மை உள்ளவர்கள். இது ரொம்ப கொஞ்சம் முக்கியமான விஷயம், மன்னிக்கிற தன்மை இல்லைங்களா? குழந்தைகள் ஒரே வீட்டில் 2 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, போட்டு மாறி மாறி என்ன பண்ணுவாங்க, குழந்தைகள் அடிச்சு ஃபைட் பண்ணி முடிய பிடிச்சி இழுத்து அங்க குத்தி இங்க குத்தி இந்த ஸ்மேக்லாம் போட்டு, ஆனா ஒரு 5 நிமிஷத்துல அதே குழந்தைகள் 2 என்ன பண்ணுவாங்க, சேர்ந்துப்பாங்க இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பிரச்சனை, அந்த சண்டை, அதெல்லாம் திருப்பி அவங்க மனசுக்கெல்லாம் வராது. திருப்பி அந்த கசப்பெல்லாம் திருப்பி அவங்க மனசுக்கு வராது. திருப்பி ஏதோ நம்ம தான் ஏதோ பெருசு நம்ம நினைச்சுப்போம், ஏதோ சண்டை போட்டுங்க. அப்புறம் கொஞ்சம் இப்படி பார்த்தா 2மே நல்லா ஜாலியாக என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, விளாண்டுட்டு இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்குள்ள எதுவுமே இருக்காது, அந்த கசப்பு, அந்த விஷயம் சண்டை போட்டோமே அப்படிலாம் கிடையாது. அழகா அவங்க பாட்டுல சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்றாங்க, ஒன்னாயிடுவாங்க. நாம் வளர்ந்து விட்டோம், நாம் குழந்தைகளை போல மன்னிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். என்னுடைய ராஜ்யத்தில் இருப்பவர்கள் மன்னிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஏன்னா நானே யாரு, மன்னிக்கப்பட்டவன் தான். யார் என்னை மன்னித்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து என்னை மன்னித்திருக்கிறார். நானும் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வெஞ்சன்ஸ், திருப்பி போய் அவங்கள போய் இது பண்றது, திருப்பி இந்த பகையை காட்டுறது, நீ என்ன பண்ணிட்டியா, யார் காட்டுறேன், நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் மன்னிப்பார்கள். எபேசியர் 4:32 மட்டும், இதுக்கு மட்டும் நம்ம ரெஃபரன்ஸ் வாசிக்கலாம். ஏனால் நானே மன்னிக்கப்பட்டவன் தான், என்னுடைய பாவத்தையும் ஒருத்தர் மன்னித்திருக்கிறார். அவர் மன்னிக்கவில்லை என்றால் நான் எனக்கு எப்படி ரட்சிப்பு கிடைத்திருக்கும்? எனவே நாம் மன்னிக்கிறவர்களாக இருப்போம். திருப்பி அந்த வெஞ்சன்ஸ் எடுக்கிறது, இந்த காரியத்தை எடுக்கிறதுலாம் நாம் செய்ய வேண்டாம், செய்யக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தில் அதை செய்ய மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். அப்போ இந்த குணங்கள் எல்லாம் என்ன குணங்கள்? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க வேண்டிய குணங்கள்.